Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். வின்டர் டைம்ல உங்க ஸ்கின்னை நீங்க எப்படி ஈஸியா பராமரிக்கலாம், ரொம்ப ட்ரை ஆகாம வின்டர் டைம்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ், அதாவது ட்ரைனஸ், ஒயிட்னஸ், ரொம்ப பயங்கரமா தோல் உரிகிற மாதிரியான இஷ்யூ, இதெல்லாம் இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயம் செய்யலாம். ரொம்ப ஈஸியான விஷயம் தான், ரெண்டு விஷயம். அது என்ன அப்படின்றது இன்னைக்கு வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இப்போ நான் சொல்ல போற ரெண்டு விஷயத்துலையுமே கோரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன். உள்ளுக்குள்ளார நீங்கள் கொடுத்துக்கிற ஹைட்ரேஷன், வெளியில் நீங்கள் கொடுத்துக்கிற ஹைட்ரேஷன், இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணாத ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த டைம்லையாச்சும் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்டாச்சும் நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் ஸ்கின் கேர் ரூட்டீனில். மாதத்துக்குள்ள 2 நாளாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுற ஒரு ரூட்டின். ஸோ ஷீட் மாஸ்க் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு நல்ல கான்சென்ட்ரேட்டடான சீரம் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த சீரமை ஷீட்டில் வந்துட்டு இன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க, ஊற வச்சிருவாங்க. ஓகே, அதை நீங்கள் இந்த ஷீட்டை எடுத்து உங்கள் முகத்தில் போட்டு ஒரு 5 minutes, 10 minutes, 15 minutes, 20 minutes கூட உங்கள் முகத்தில் விட்டுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷும் பண்ணிடலாம். இல்லை வேண்டான்ட்டு அந்த சீரம் உங்கள் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கவும் வைக்கலாம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு அந்த சீரம் இன்டாக்டாக இருக்குது. அந்த சீரம் ப்ராப்பராக உங்கள் ஸ்கின்குள்ளே போய் அதோட வேலைகளை ப்ராப்பராக செய்யும். சிலருக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சோண்டு சீரம் எடுத்து போடுறீங்கன்னு வைங்களேன், அது டக்குன்னு உங்கள் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்கும். ஒரு ½ an hour தான் அதனுடைய பவர் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும், மறுபடியும் ட்ரைனஸ் இஷ்யூ வந்துடும். ஆயிலியாக இருக்கவங்களுக்கும் டீஹைட்ரேட்டடான ஸ்கின் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டீஹைட்ரேட்டுன்றது வேற, ஆயிலி ட்ரை ஸ்கின் அப்படின்றது வேற. ஓகேவா? ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கும் டீஹைட்ரேஷன் அப்படின்றது வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். நான் தான் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணியிருந்த போது சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்துட்டு ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்குது ஸ்கின் அப்படின்ட்டு. மெயினாக வாயை சுற்றி இருக்க ஏரியா மட்டும் ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியேவும் பர்சனலாக நான் ஸ்கின் கேர்லாம் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு தெரிஞ்சது, சில டைமில் ரொம்பவே ஆப்வியஸாக தெரியும் என்னுடைய ஸ்கின் ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படின்றதுக்கு. ஸோ அதுக்கு நான் ரெகுலராகவே பண்ணிக்கிற ஒரு விஷயம் ஷீட் மாஸ்க் ரூட்டின். ஸோ ஷீட் மாஸ்க் உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் டைம் யூஸ் தான். ஓகே, ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுற மாதிரி தான் இருக்கும். இதில் நிறைய ஷீட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஷீட்டோட வெரைட்டி உங்களுக்கு ரீசைக்கிள் பண்ண முடியாத மாதிரியானதாக இருக்கும். நிறைய ஷீட் மாஸ்க், ஓகே, எல்லாமே கிடையாது. இன்னைக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா பேம்பூனால செய்யப்பட்ட ஒரு ஷீட் மாஸ்க். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பேம்பூ பேஸ்டாக வச்சு பண்ணியிருக்காங்க இந்த ஷீட் மாஸ்க். இது வந்து ரீசைக்கிள் பண்ண முடியும் அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கும் கெடுதல் கிடையாது, டாக்ஸின்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இந்த பேசிஸில் நீங்கள் பார்க்குறீங்க இதனால நான் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் ஷீட் மாஸ்க் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி என்னோட வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு அப்டேட்டட் ரிவ்யூ மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இதில் இருக்க வேரியன்ட்ஸ் வந்துட்டு ரெகுலராக வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் நான் மறுபடியும் இதனோட இம்பார்ட்டன்ஸ் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன். மாமாத்லேருந்து இருக்கக்கூடிய இந்த பேம்பூ ஷீட் மாஸ்க் பற்றி தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ஒரு மாதம் முன்னாடியே வந்துட்டு எனக்கு வந்திருந்தது. எல்லா வேரியன்ட்ஸுமே வந்தது. இது புது லான்ச்சும் கூட. நான் எல்லா வேரியண்ட்டும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அட் டைம் என்னால் ஒன்றா பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரியும் நான் உங்ககிட்ட ஒன்று வந்து ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணது உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 weeks கிட்ட ஆயிருக்கு. நான் வேறு வேரியன்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால என்னுடைய ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் அண்ட் ஷீட் மாஸ்க் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஸ்கின்னுக்கு வின்டர் டைமில் நல்லதா நல்லது இல்லையா, எவ்வளோ தேவை அப்படின்றத நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வருது. லைக் உப்டன் பேம்பூ ஷீட் மாஸ்க், இது ஸ்கின் பிரைட்னிங்க்கு, வைட்டமின் சி, ஸ்கின் இலுமினேஷனுக்கு, கொக்கோ பேம்பூ ஷீட் மாஸ்க், ஸ்கின் அவேட்னிங்க்கு, ரோஸ் வாட்டர் பேம்பூ ஷீட் மாஸ்க், இது வந்து ஸ்கின் க்ளோயிங்க்கு, ரைஸ் வாட்டர் டீப் ஹைட்ரேஷனுக்கு, ரெட்டினால், ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ்க்கு, நயசினமைட், கிளியர் அண்ட் க்ளோயிங் ஸ்கின்னுக்கு, ஹைலரானிக், சாஃப்ட் அண்ட் பிளம்பி ஸ்கின்னுக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த சீரம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சீரம் பார்த்தீங்கன்னா 9 times உங்கள் ஸ்கின்னுக்கு சீரம் என்ன நல்லது பண்ணுமோ அது 1 timeலேயே கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கா, நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்கின் இஷ்யூஸ் வந்துட்டு ஸ்கின் கன்சர்ன்ஸ் வந்து டார்கெட் பண்ணுது. ஃபைன் லைன் இருக்குன்னா நீங்கள் ரெட்டினால் யூஸ் பண்ணலாம், க்ளோயிங் ஸ்கின் வேணும்னா உப்டன் யூஸ் பண்ணலாம், நல்லா ஹைட்ரேஷன் வேணும்னா ஹைலரானிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்துட்டு உங்களுடைய ஸ்கின் கன்சர்ன் என்னன்றதை பார்த்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இது ஒரு ஷீட் மாஸ்க் உங்களுக்கு 149 rupeesக்கு வருது. அஃப்கோர்ஸ் ஒன் டைம் யூஸ்ன்னு வரும்போது இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நீங்கள் ஒன் டைம் யூஸ்ன்னு பார்க்கும்போது. ஆனால் உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான சிரம் அண்ட் ஹைட்ரேஷன், நரிஷ்மெண்ட் இது எல்லாமே வந்துட்டு ஷீட் மாஸ்க் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் தினம் ஒன்று போடணும் இல்லை வாரத்தில் ஒன்று போடணும் அப்படின்னு கூட கிடையாது. மாதத்தில் 2 போட்டுக்கோங்க, அதுவே வந்து போதுமானது. என்னோட பர்சனல் ஃபேவரட் என்ன அப்படின்றது நான் சொல்லிடுறேன். எனக்கு பர்சனல் ஃபேவரட் இந்த ஹைலரானிக் வேரியன்ட் தான். ஹைலரானிக் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா
பேக்கெட்ஸ் வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சது. இதை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஹைட்ரேஷன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் கரெக்டாக. ஸோ இது வந்து சாஃப்ட் அண்ட் ப்ளம்பி ஸ்கின்னுக்காக. வின்டர் டைமில் நம்ம எல்லாருமே ஈஸியாக வந்துட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்குது, இல்லை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரீங்கன்னா உடனே ஏதாவது ஒரு ஏரியாவில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் ஏரியாலையாச்சும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ட்ரைனஸ் இஷ்யூ வரும். மெயினாக வாயை சுற்றி மூக்கு சைட்ஸில் இருக்க அந்த கிராக்ஸ் அதெல்லாம் வெள்ளை வெள்ளையாக தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரொம்ப சிவியர் எக்ஸஸ் ட்ரை ஸ்கின் ஆளாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த இஷ்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஹைலரானிக் ஆசிட் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒர்க் ஆகக்கூடிய எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ அது இந்த ஷீட் மாஸ்கில் இருக்குது அப்படின்றத எனக்கு இந்த டைமில் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இது வந்து என்னுடைய 3rd பேக்கெட். நான் ஆல்ரெடி 2 வந்து யூஸ் பண்ணிவிட்டு இது என்னுடைய 3வது. ஸோ இதில் ஹைலரானிக் ஆசிட், ரோசிப் ஆயில், அப்புறம் ஹனி எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இது எல்லாமே உங்கள் ஸ்கின்னுக்கு நரிஷ்மெண்ட்டுக்கு உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே போய் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். நான் என்ன பண்ணுவேன்னா நைட் டைம் தான் மோஸ்ட்டாக ஷீட் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுவேன். சம்டைம்ஸ் மேக்கப் போடுறேன், எனக்கு நாள் ஃபுல்லாக எனக்கு மேக்கப் வேலை இருக்குது, முகத்தில் மேக்கப் இருக்கணும், ட்ரை ஆகாமல் இருக்கணும். ஏன்னா எனக்கு ஆயிலி ஸ்கின் அண்ட் டீஹைட்ரேட்டட் ஸ்கின் சொன்னேன்னா, எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால நான் ஒரு சாதா ஒரு பேசிக் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு மேக்கப் போடுறேன், பேக்லாம் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட் மாஸ்க் போட்டு என்னுடைய ஸ்கின் ப்ரெப் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அந்த சீரம், அந்த ஷீட் மாஸ்கில் இருக்க சீரம் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் இது ரெண்டையும் போட்டு என்னுடைய ஸ்கின் நல்லா ப்ரெப் பண்ணிவிட்டு மேக்கப் போடுறேன்னா அப்படியே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மேக்கப் அட் த எண்ட் ஆஃப் த டே நான் ரிமூவ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அது என்னுடைய ஸ்கின் எதுவும் ட்ரை பண்ணியிருக்காது, லைன்ஸ் எதுவும் புதுசாக ஃபார்ம் ஆயிருக்காது, அது நல்லா அழகான ஒரு கண்டிஷன்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று மேக்கப்புக்கு முன்னாடி ப்ரெப் பண்ணுற மாதிரி, இன்னொன்று நைட் டைம் என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு ரெஸ்ட் கொடுக்குற டைமில் ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷீட் மாஸ்க் நான் அப்ளை பண்ணுவேன். ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சீரம் என் முகத்தில் கொஞ்சம் இருக்கும், ஃபுல்லாக உங்கள் ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிக்காது. அதை என்ன பண்ணுவேன்னா லைட்டாக என்னுடைய ஸ்கின்லேயே மசாஜ் பண்ணிவிட்டு கழுத்து கையிலலாம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நான் தடவிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு தூங்க போயிடுவேன். மோஸ்ட்டாக இதுக்கு மேலே நான் வாஷ் பண்ணிவிட்டு எதுவும் ப்ராடக்ட் எதுவும் போட மாட்டேன். இதுவே தான் போதும் அப்படின்னு நான் விட்டுருவேன். நான் அடுத்த நாள் நான் சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய ஸ்கின் க்ளோ ஆகிறது பார்த்தீங்கன்னா நானே என் ஸ்கின்னை வந்து அந்தளவுக்கு க்ளோயிங்காக ஹைட்ரேட்டடாக அப்படிலாம் பார்த்தது இல்லை கைஸ், சீரியஸாகவே. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஷீட் மாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக ஒரு க்ளே மாஸ்க் விரும்பி, ஆனால் ஷீட் மாஸ்க் நான் போட ஆரம்பிச்சோன்னே என் ஸ்கின்னில் நான் பெரிய 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 டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்களா, எக்ஸசிவ் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்களா, ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்களா, கண்டிப்பாக ஷீட் மாஸ்க் உங்களுடைய ரொட்டீனில் இன்கார்பரேட் பண்ணுங்கள். இதே தான் பண்ணணும்னு கிடையாது, பட் இது பேம்பு பேஸ்ட் அண்ட் இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் அண்ட் எனக்கு இது ஒர்க் ஆன விதம்லாம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு மாமார்த்தோட அஃபிஷியல் வெப்சைட், நைகா அண்ட் அமேசானில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோடும் வச்சிருக்கேன், நீங்கள் அதையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மாமார்த் எனக்கு இன்னொரு விஷயத்துக்காக ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு வந்துட்டு லிங்க் பண்ணப்படுது. அந்த மரத்தோட டீட்டெயில்ஸ், என்ன ஸ்பீசிஸ், எங்கே லிங்க் பண்ணப்படுது, என்ன டைம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய நம்பருக்கோ மெயில் ஐடிக்கோ வந்துட்டு அவங்க நோட்டிஃபை பண்ணிடுறாங்க அழகாக. அதுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்றது அவங்க ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ டாக்ஸின்ஸ் எதுவும் நிறைய கிடையாது, டாக்ஸின் ஃப்ரீ தான் இது எல்லாமே. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஷீட் மாஸ்க்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது கைஸ், சீரியஸாகவே. ஏன்னா இது ஹைட்ரேஷன் மட்டும்தான், அந்த ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கறது தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம், கோல்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் ஆனால் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் உங்கள் ஸ்கின்ல வச்சுக்க வேண்டாம். ஷீட் மாஸ்க்னு தனியாக நீங்கள் எதுவும் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நார்மலாக உங்ககிட்ட சீரம் இல்லைனா மாய்ஸ்சரைசர் இருந்ததுன்னா அதையே ஃபேஸ் பேக் மாதிரி உங்கள் ஸ்கின்ல ஒரு திக் லேயர் போட்டுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா அதே உங்கள் ஸ்கின்ல நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எக்ஸ்டீரியராக உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் ஹைட்ரேஷன் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு இதுதான். அடுத்தது இன்டீரியர். ஆஃப்கோர்ஸ் நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு, தண்ணி குடிக்கிறது. அண்ட் உண்மையாக சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு இந்த கிளைமேட்டுக்கு தண்ணி தாகமே எடுக்காமல் ப்ராப்பராக தண்ணி குடிக்காமல் கில்ட்டியாக ஐயோ நான் இன்னைக்கு தண்ணியே குடிக்கலையா, ஐயோ நான் இன்னைக்கு 1/2 பாட்டில் தான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் எனக்கே பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், மதியம் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் நான் இன்னும் குடிக்காமல் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தான் குடிச்சு வச்சுருக்கேன். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், நானே என்னுடைய தண்ணி இன்டேக்கில் வந்து ரொம்ப ப்ரௌடாக இல்லை. பட் ஐ ஆம் கெட்டிங் தேர், ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். நான் பார்க்கும்போதுலாம் எடுத்து குடிச்சிக்கணும் அப்படின்னு நான் வந்து பண்ணுறேன். இப்போ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க பார்ப்போம். இல்லைனா இந்த வீடியோ முடிஞ்சவொடனே போய் தண்ணி குடிங்க. குடிச்சிக்கிறேன். உங்களை சொல்லிட்டு நானே பண்ணலன்னா கேவலமாக இருக்கும். இட்ஸ் ஆக்சுவலி இது சிம்பிளாக தான் இருக்கும் சொல்கிறதுக்கு, தண்ணி நிறைய குடிங்க அப்படின்றது. ஆனால் உண்மையாக அதை செயல்முறைப்படுத்தும் போது தான் வந்துட்டு அதுக்கு இருக்க ஒரு கஷ்டம் உங்களுக்கு தெரியும். இந்த கிளைமேட்டில் குளிரிட்டே இருக்கும், தண்ணி குடித்தா உடனே நம்ம சுச்சு போகிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ
கஷ்டம் தான், ஆனால் ப்ளீஸ் அதை வந்துட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய தண்ணி குடிங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ளேவர் தண்ணிலாம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு மின்ட் லீவ்ஸ் போடுறது, லெமன் ஒரே ஒரு ஸ்லைஸ் போட்டுக்கிறது, ஜிஞ்சர் ஒரு பீஸ் கட் பண்ணி போட்டுக்கிறது, இந்த மாதிரியான ஃப்ளேவர்ட் ட்ரிங்க்ஸ் கூட நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் தண்ணியில். நான் அந்த மாதிரி பழகியிருக்கேன், எனக்கு பிடிக்கும். ஆனால் எடுத்து போட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறி தானோ. ரெடிமேடாக எல்லாமே கிடச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் அப்படியே நம்ம வந்துட்டு எல்லாமே பண்ண முடியாது. நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் தண்ணி மட்டும் தான் இப்போதைக்கு குடிச்சிட்ருக்கேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஃப்ளேவர் தண்ணிலாம் குடிப்பீங்க, உங்களுக்கு எந்த ஒரு ரெசிபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.